வணக்கங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. தேர்தல் களம் இன்னைக்கு ஜெட்டு வேகத்துல சூடு பிடிச்சிருக்கு. விஜய் எங்க போனாலும் மக்கள் கடல் அலை கூட்டம். சின்னம்மாவும் எங்கு போனாலும் கூட்டம். ஆனா டிவியில இதை பத்தி போடுறதே கிடையாது. டிவியில அதிமுக திமுக அதிமுக திமுக எதுவும் போறது இல்லை. ஆனா கூட்டத்தை நீங்க பார்க்கும்போது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கூட்டம், சின்னம்மாவுக்கு கூட்டம். ஏன்னா அந்த கட்சியில 17 கட்சி கூட்டணி, 26 கட்சி கூட்டணி. இது அப்படி இல்லை. அப்படிங்கும்போது இன்னைக்கு யாரு தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல மக்களுடைய செல்வாக்கில் கூடியிருக்காங்கன்னா, ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் சின்னம்மா. இப்போ சின்னம்மாவுக்காக தேர்தலினுடைய பிரச்சாரத்துக்கு நவரச நாயகன் கார்த்திக் களம் காண்கிறார். இப்ப என்ன ஆகும்னா ஸ்டார். அப்போ விஜய் ஒரு பக்கம், கார்த்திக் ஒரு பக்கம். ஆனா இந்த கூட்டங்கள் யாருக்கு இருக்கும் என்பதான் இன்னைக்கு பார்க்க போறோம். உண்மையிலே விஜயும் கார்த்திக்கும் சினிமாவில் நண்பர்கள், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தவர்கள். அதாவதுங்க, கோகுலத்தில் ஒரு சீதை அப்படிங்கிற படம் முதலாக யார்கிட்ட போயிருக்கு? விஜய் கிட்ட தான் போயிருக்கு. ஆனால் விஜயும் அந்த கதையை என்னால பண்ண முடியாது, இதை நீங்க கார்த்திக் சார்ட்ட கொண்டு போய் கொடுக்கலான்ட்டா. உடனே அகத்தியன் கார்த்திக் கிட்ட கொண்டு வந்து கதையை கொடுத்திருக்கிறார். உண்மையும் சொல்லியிருக்கிறாரு, நான் இந்த கதையை விஜய்க்காகத்தான் எழுதினேன், ஆனால் விஜய் முடியாதுன்ட்டாரு. கார்த்திக் உடனே சவாலாக ஏற்றுக்கொண்டார். அதுக்கு முன்னாடி இன்னொரு கதை, பூவே உனக்காக அப்படிங்கிற கதையை கொண்டு வந்து இயக்குனர் விக்ரமன் கொடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு நீங்க தான் கதாநாயகன். ஆனால் ரெண்டையும் அவரால் பண்ண முடியாது, அந்த நேரத்தில் பிஸியா இருக்கிறாரு. உடனே என்ன பண்றாரு? இந்த பூவே உனக்காக விஜய் கிட்ட கொண்டு போய் கொடுங்க, கோகுலத்தில் ஒரு சீடையை நான் பண்றேன். அதனால அந்த கதையை விஜய் பண்ணாரு. படம் மெகா ஹிட். அதே மாதிரி கோகுலத்தில் ஒரு சீதை படம் மெகா ஹிட், அவார்டெல்லாம் வாங்கிச்சு. இன்னைக்குங்க சினிமாவில் எவ்வளவு நீளமான டைலாக் கொண்டு போய் கொடுத்தாலும் நடிகர் திலக சிவாஜி கணேசனுக்கு அடுத்ததாக அந்த டைலாக்கை ஒரே டேக்ல பேசக்கூடியது நவரச நாயகன் கார்த்திக். வேற யாராலையும் முடியாது. ஸோ அப்படிப்பட்ட கார்த்திக்கு சினிமாவில் சாதிச்சதுக்கு அவருக்கு என்ன காரணம்னா, முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள். உண்மைதான். அதே மாதிரி அரசியல்ல குறிச்சாரு. அரசியல்ல அவர் ஜெயிக்காமல் தோல்வி அடைய காரணங்களும் இதே முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த சமுதாய தலைவர்கள் தான். உண்மை, ஒற்றுமை இல்லைங்க. கார்த்திக்கு தேவர் சமுதாயத்துக்கு தலைவராக வந்தால் நாம் என்ன செய்ய முடியும்? அவர் வரக்கூடாது, நான் தான் தலைவன் என்று கார்த்திகை ஓச்சிட்டாங்க. உண்மை. அதே மாதிரி இன்னைக்கு சின்னம்மாவை அதிமுகவில் இருந்து ஒதுக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே பாதிச்சிருக்காங்க. அந்த பாதிப்பினுடைய வழிகள் தான் இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தேவர் சமுதாயத்தினுடைய அமைப்புகள் எல்லாமே ஒன்னாயிட்டு, மாற்றங்களே கிடையாது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் கூடிட்டான். ஜெயிக்க போகின்ற நேரம் இது. ஸோ அப்போ இந்த நேரத்தில் நவரச நாயகன் கார்த்திக் சின்னம்மாவுடைய தென்னந்தோப்புக்கள் சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு வருகிறார். ஆனால் முதலாவதாக எங்கே வருகிறார்னு கேட்டீங்கன்னா, சாத்தூர் தொகுதிக்கு. சாத்தூர் தொகுதியினுடைய வேட்பாளர் இசக்கிராஜா தேவர்கிட்ட அன்னைக்கே கார்த்திக்கே ஃபோன் பண்ணி பேசிவிட்டார். வாழ்த்துக்கள், நான் கண்டிப்பாக சாத்தூருக்கு வாரேன்னுட்டார். அதே மாதிரி இன்னும் நிறைய தொகுதிகளுக்கெல்லாம் நவரச நாயகன் கார்த்திக் கண்டிப்பாக பிரச்சாரத்துக்கு போகும். இப்போ அது டேட்டு என்னைக்குன்னு இன்னும் அறிவிக்கல. அறிவிச்சவுடன் கண்டிப்பாக வருவார். இன்னும் ஒரு 5-6 நாளையில நவரச நாயகன் கார்த்திக் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கண்டிப்பாக வருகிறார். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு விஜய் ஒரு ஆக்டருக்காக தான் இன்னைக்கு இவ்வளவு கூட்டங்கள். வேற அவர் ஒன்றும் அரசியல் இதுவரைக்கும் எதுவுமே சாதிக்கலை. ஒரு ஆக்டர், அவ்வளவுதான். அதே மாதிரி தான் நவரச நாயகன் கார்த்திக். ஆனா அவருக்கு இருக்கிற ஃபேன்ஸுக்கும் இவருக்கு இருக்கிற ஃபேன்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கறீங்களா? கார்த்திக்கு இருக்கிற ஃபேன்ஸ் சாதாரணமானதில்லை. ஒரு காலத்துல கார்த்திக் வாராருன்னா போதும், எல்லாருமே கூடிடுவான். பொதுவா 90% பேர் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள். கார்த்திக் சாயங்காலம் 5 மணிக்கு வாராருன்னா அவன் காலையில் 5 மணிக்கு போய் எப்படியாவது பார்க்கணும். தமிழ்நாட்டில்
கார்த்திகை பார்க்கறதுக்கு கூடின மாதிரி கூட்டம் இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவருக்குமே இல்லை. அப்படி ஒரு கூட்டம் சமுதாயத்தில் இதுல பாத்தீங்கன்னா வேற யாருக்கும் இல்லை. அவருடைய படம் வந்து பொன்னுமணி ஒரு படம். அந்த படத்துல குங்கும கலர் சட்டைய போட்டிருப்பாரு. அந்த குங்கும கலர் சட்டைக்கு தட்டுப்பாடு நிலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்எம்கேவிலையும் இல்ல, போத்தீஸ்லயும் இல்ல, ஆர்டர் கொடுத்தாங்க. எல்லாரும் பண்டல் ஆர்டர் கொடுத்தாங்க. காரணம் 5 வயசு குழந்தை போடும். 5 வயசுல இருக்கிற பையன் கூட அந்த பொன்னுமணி என்கின்ற சட்டையை எல்லாரும் போடும். அமரன் ஒரு படம் வந்தது. அதனுடைய கதை பெரிய கதை. நெல்லையில ஒரு தியேட்டரையே அடிச்சு உடைச்சிட்டாங்க. காரணம் என்ன? பாட்டு வந்து ஒன் சுமர் போடுங்க, ஒன் சுமர் போடுங்க. ஸோ அப்படி கார்த்திக்குக்காக வெறி பிடிச்சிருக்கிற கூட்டம் வேற எந்த ரசிகர்களுக்குமே இல்லை, எந்த ஆக்டர்களுக்கும் இல்லை. இன்னைக்கு விஜய்க்கு இருக்குன்னா அது ஒரு மாதிரி, அது எல்லாம் கலந்து கலப்படமா இருக்கும். ஆனால் கார்த்திக் அப்படி இல்லை. ஓர்மையான கூட்டம் இல்லை, உணர்வான கூட்டம், ரத்தத்தோடு ரத்தமாக கலந்த கூட்டம். கார்த்திகை பார்த்துட்டா போதும், சாப்பாடே வேண்டாமா. அப்படி ஒரு விசுவாசம் வந்து கார்த்திக்கு. அந்த கார்த்திக்கு இப்போ அரசியல் இருந்து ரொம்ப நாளா அவர் வேண்டாம்னு இருந்தார். இன்னைக்கு மீண்டும் சின்னம்மாவுக்காக குதிக்கிறார். கண்டிப்பாக தென் மாவட்டத்தில் கார்த்திக்கால சின்னம்மாவுடைய கட்சிக்கு ஒரு கணிசமான ஓட்டுகள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு விஜய் 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 விஜய்னு அதிமுகவும் வேணாம், திமுகவும் வேணாம், விஜய்க்கு போடுறாங்க இல்லையா? அதே ஓட்டு இன்னைக்கு தேவர் சமுதாயத்தில் உள்ள ஓட்டுக்கள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியே வேணான்றாங்க, ஒதுக்கிட்டாங்க. என்னதான் கொடுத்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி மட்டும் வரக்கூடாது அப்படி என்று வைராயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது தேவர் சமுதாயம். அந்த தேவர் சமுதாயத்து மக்களுக்கு இன்னைக்கு நவரச நாயகன் கார்த்திக்கும் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுகிறார். அவர் ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அவருடைய முகத்தை காமிச்சாலே போதும். இன்றைக்குங்க தென் மாவட்டங்கள்ல கார்த்திக்குடைய போட்டோ இல்லாத வீடு பாதி இல்லை. கதவுல பார்த்தா ஓட்டிக்கிட்டே இருப்பான். வீட்டினுடைய எதுல பார்த்தா ஓட்டி, பீரோல பார்த்தீங்களா அங்கேயே ஓட்டி வச்சிருப்பான். சாமி கொண்டு போறோம் இல்லையா ரூம், அது உள்ள கூட கார்த்திக் படமும் பசும்பன் முத்துராமலிங்க தேவைய படம் தான் ஓட்டியிருப்பான். அது வந்து கார்த்திக்குடைய காந்த பார்வைன்னு சொல்ல முடியாது, கார்த்திக்குடைய ஒரு பவர். சினிமாவில் அவர் இன்னைக்கு சாதிச்சது வந்து தேவர் சமுதாயத்தினுடைய மக்களால் தான். அதே தேவர் சமுதாயத்தினுடைய தலைவர்களால் தான் அவரு கட்சியை விட்டு விலகினார். ஆனால் இன்னைக்கு மீண்டும் அவருக்கு ஒரு ஆதரவு வந்துள்ளது. சின்னம்மாவுடைய ஆதரவுல கண்டிப்பாக அவர் களம் காண்கிறார். இதே கார்த்திகை இதுபோல தேவர் சமுதாயத்தினுடைய அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை தூக்கி வச்சு கொண்டாடினாங்கன்னா இந்த ஒன்றுபட்ட தேவர் சமுதாயத்துக்கே கார்த்திகே ஒரு தலைவராக கொண்டு வரலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பேஸ் வேலு வேணும். சினிமா 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 சினிமாவில் இன்னைக்கு முக்குளத்தூர் சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர். ஆனால் யாருக்குமே இந்த கார்த்திக்குடைய மவுசு இல்லை. நானே ஒரு நேரத்தில் கார்த்திக்குடைய பொன்னுமணி சட்டையை தான் ஒயாம போடுவேன். ஆனால் இன்னைக்கு நவரச நாயகன் கார்த்திகை ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதுக்குதான் இந்த முறை சாத்தூருக்கு அவர் போகும்போது கண்டிப்பாக நான் சாத்தூர் பகுதிக்கு போவேன். ஏன்னா கார்த்திக்னா எனக்கு உசுறு, சின்ன வயசுல இருந்து. இப்போ அதே மாதிரி என்ன மாதிரி எவ்வளவு பேர் இருப்பான், பெண்கள் இருக்கு இன்னைக்கு கார்த்திக்ல. கார்த்திக்னாலே போதும், குழந்தைங்க 5 வயசு குழந்தைங்கலாம் கார்த்திக் மேல ஒரு உணர்வோடு இருப்பாங்க. அந்த உணர்வுகள் இன்றைக்கும் இருக்கு, தென் மாவட்டம் முழுவதும் இருக்கு. அப்படிப்பட்ட கார்த்திக் சின்னம்மா அவர்களுக்காக தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகின்றார். அனைவரும் கார்த்திகை வந்து கண்டிப்பாக பார்ப்பார்கள், பார்க்காம இருக்க மாட்டாங்க. எல்லா ஊர்ல இருந்து வந்து கார்த்திகை பார்ப்பாங்க. கார்த்திக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை நாம் வரவேற்போம். தேவர் சமுதாயத்துல கார்த்திக் என்கின்ற ஒரு சொத்து நமக்கு கிடைச்சது, விலை மதிக்க முடியாத சொத்து. அதனால அவருக்கு நாம் எல்லோரும் அவரை வருக 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 என்று சின்னம்மாவுடைய ஒன்றுபட்ட கட்சி தொண்டர்கள் அத்தனை பேர் கார்த்திகை வருக வருக என வரவேற்போம். நன்றி, வணக்கம்.